என்ன வேணும்? இல்ல பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்கோம். பால் காய்ச்சுறோம். ஆனா சர்க்கரை இல்ல. அதான் அம்மா கொஞ்சமா சர்க்கரை கேட்டாங்க. ஓ, பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி சக்கரை தரேன், பவுல் தாங்க. பவுலும் எடுத்துட்டு வரல. எந்த பார்சலுமே பிரிக்கல, அதனால தான். என்னங்க நீங்க பவுல் கூட எடுத்துட்டு வராம வந்திருக்கீங்க? சரி நில்லுங்க, நான் வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட சக்கரை, சீக்கிரமா பவுல மட்டும் கொடுத்துருங்க. எங்க அப்பா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படியா? இந்த மாதிரி விஷயத்துல எங்க அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சீக்கிரமா எடுத்துட்டு வந்து குடுத்துறேன். தேங்க்ஸ்ண்ணா. என்னது அண்ணாவா? ஃபர்ஸ்ட் நீங்க சக்கரையை கொடுங்க. அண்ணான்னு சொல்ற பொண்ணுக்குலாம் எங்க வீட்டுல இருந்து சக்கரை கொடுக்க மாட்டோம். இல்ல இல்ல, தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். அம்மா கேட்டாங்க, எல்லாம் திட்டுவாங்க. உன் பேரு? அம்மா இந்தாங்க சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்டி இவ்வளவு நேரம்? கொண்டா கொண்டா. பால் பொங்கிடுச்சு. எனக்கு என்னவோ இந்த புது வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பக்கத்து வீட்டுக்கார ஃபேமிலி எப்படி இருக்காங்க? ஃபேமிலில யார் யாரெல்லாம் தெரியலமா. ஒரு பையன் இருந்தா வந்தா சுகர் கொடுத்தான். மத்தவங்க நான் மீட் பண்ணல. ஓ அப்படியா? அம்மா ஈவினிங் போய் யார் யார் இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். என்னது, ஒரு ஆம்பளை பையன் மட்டும் தனியா இருந்த வீட்டுல போயிட்டு சக்கரை வாங்கிட்டு வரியா? மா, இது ஒன்றும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால கண்ட வீட்டுக்கு அவனை தனியா அனுப்பாதீங்க. ஏதாவது வேணா நீங்க போய் வாங்க, இல்லைன்னா முடிஞ்சா போய் வாங்கிட்டு வரேன். இருக்கிறத வச்சு சமாளிக்கலாம். நீ எப்பயுமே அப்படிதான், நீ கண்டுக்காத சரியா? பொம்பளை பிள்ளைய போய் பக்கத்து வீட்டுக்குலாம் அனுப்பிச்சு